16ஆம் நூற்றாண்டின் ஸ்காட்லாந்தின் ஆன்மீக இருளில் மத அடக்குமுறை தாண்ட முடியாததாக தோன்றிய போது ஒரு மனிதர் தோன்றினார். அவர் மேடையில் இருந்து அல்ல, மண்ணில் முழங்காலிட்டு ஜெபித்தபடி அழைத்தார். ஜெபத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மிகவும் அர்ப்பணித்திருந்த மனிதர். அவரது சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல, தேவன் அவரை பயன்படுத்தி ஒரு தேசத்தையே மாற்றினார். கடுமையான எதிர்ப்புகளின் மத்தியில் கூட கத்தோலிக்க திருச்சபை இரும்பு கையால் ஆட்சி செய்த கலக்கமான காலத்தில் பிறந்த நாக்ஸ் தேவனுடைய ஆவியால் பலப்படுத்தப்பட்டு உறுதியாக நின்றார். அவரது ஜெபத்தின் மீதான ஆர்வமே ஸ்காட்லாந்தில் தேவனின் முன்னிலையில் உடைந்த இதயத்தின் வல்லமையை ஆழமாக புரிந்த ஜெப மனிதர் அவர். நாக்ஸின் கதை வெறும் வரலாறு அல்ல, விசுவாசமும் ஜெபமும் சமுதாயங்களை எப்படி மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. மறுமலர்ச்சியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் கொண்டு வந்த இரகசிய ஆயுதமாக இருந்தது. அரசர்களின் முன்னிலும் மரண அச்சுறுத்தல்களின் கீழிலும் அதன் அடித்தளங்களையே நிரந்தரமாக அதிரச் செய்தது. அவரது தைரியம் அவரது வாதங்களின் வலிமையிலிருந்து அல்ல, அவர் இடைவிடாமல் தேடிய தேவனின் சந்நிதியிலிருந்தே வந்தது. அவரது மிகவும் பிரசித்தமான ஜெபம் இன்று வரை தைரியமான விசுவாசத்திற்கு அழைப்பாக ஒலிக்கிறது. கர்த்தாவே, எனக்கு ஸ்காட்லாந்தை அளிக்கவும், இல்லையெனில் நான் மரித்து விடுவேன். இந்த வீடியோவில் இந்த விசுவாச பெருமகனின் வாழ்க்கையை நாங்கள் ஆராயப் போகிறோம். சுவிசேஷத்தால் மாற்றப்பட்ட ஒரு எளிய பிரசங்கி முழு தேசத்தையும் எழுப்ப தேவனுடைய கருவியாக எவ்வாறு ஆனார் என்பதை பார்க்கப் போகிறோம். ஒரு தேசத்தின் பாதையை மாற்ற தேவன் இன்னும் ஜெபத்தை பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கீழே ஒரு கருத்தை இடுங்கள். நான் ஜெபத்தின் வல்லமையில் நம்பிக்கை வைக்கிறேன். மேலும் தேவன் இன்னும் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதை நினைவூட்ட வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். ஜான் நாக்ஸின் தாக்கத்தை புரிந்துகொள்ள முதலில் அவரது கதை தொடங்கிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்காட்லாந்து ஆழமாக கத்தோலிக்க நாடாக இருந்தது. அது அரசியல் அதிகாரத்துடன் இணைந்திருந்த மற்றும் வேதாகமத்திலிருந்து மிகவும் விலகியிருந்த ஒரு திருச்சபையால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. சாதாரண மக்களுக்கு தங்கள் சொந்த மொழியில் வேதாகமத்தை அணுக முடியவில்லை. மறுசீரமைப்புக்கான எந்த முயற்சியும் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இருண்ட சூழலில்தான் ஜான் நாக்ஸ் சுமார் 1514ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஸ்காட்லாந்தின் ஹாட்டிங்டன் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். திருச்சபையிலிருந்து நீக்கம் அல்லது மத தண்டனை பற்றிய பயம் மக்களை கீழ்ப்படிவாக வைத்திருந்த உலகில் நாக்ஸ் வளர்ந்தார். அவர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். அங்கு அவர் ஒரு ஆசாரியராகவும் ஒரு சட்ட எழுத்தராகவும் ஆனார். அங்கு அவர் தர்க்கரீதியான மற்றும் ஆய்வுசார் மனதை வளர்த்தார். பல ஆண்டுகள் நாக்ஸ் பாரம்பரிய கத்தோலிக்க நம்பிக்கைகளுடன் இணைந்திருந்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் ஏதோ ஒன்று கிளர்ச்சியடைந்தது. ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் மூலம் புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சியின் தீப்பொறி ஏற்கனவே ஏற்றப்பட்டது. மெதுவாக மறுசீரமைப்பின் சிந்தனைகள் எல்லைகளை தாண்டத் தொடங்கின. திருப்புமுனை வந்தது. லூத்தர் மற்றும் கல்வின் ஆகியோரால் பாதிக்கப்பட்ட ஸ்காட்லாந்து மறுசீரமைப்பாளரான ஜார்ஜ் விஷார்டை நாக்ஸ் சந்தித்தபோது, விஷார்ட் விசுவாசத்தின் மூலம் இரட்சிப்பையும் வேதாகமமே ஒரே அதிகாரம் என்ற கருத்தையும் போதித்தார். அந்நாளில் அவை மிகவும் ஆபத்தான சிந்தனைகள். நாக்ஸ் ஆழமாக பாதிக்கப்பட்டார். அவர் அவரை ஒரு உடற்காவலராகவும் சீடராகவும் பின்தொடரத் தொடங்கினார். விஷார்ட் கைது செய்யப்பட்டதும் கத்தோலிக்க அதிகாரிகளால் தூக்கிலிடப்பட்டதும் நாக்ஸின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. தனது ஆசானின் மரணத்தை கண்டபோது கிறிஸ்துவுக்கான விசுவாசத்தின் உண்மையான விலையை நாக்ஸ் புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு சிறிது காலத்திலேயே நாக்ஸ் முழுமையாக கத்தோலிக்க மதத்தை துறந்து ஆரம்பகால ஸ்காட்லாந்து புராட்டஸ்டண்டுகளுடன் இணைந்தார். துன்புறுத்தல். ஸ்காட்லாந்து மறுமலர்ச்சியின் தலைவராக மாறவிருந்த மனிதரை தேவன் வடிவமைக்கத் தொடங்கினார். ஆனால் இன்னும் அவரது குரல் மேடைகளில் முழங்க வேண்டிய நேரம் வரவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபத்தின் மீது சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய மனிதனின் குணநலன்களை வடிவமைக்கும் காலம்தான் அது. கத்தோலிக்க மதத்திலிருந்து விலகி ஆரம்பகால ஸ்காட்லாந்து மறுசீரமைப்பாளர்களுடன் இணைந்த பிறகு ஜான் நாக்ஸ் விரைவில் துன்புறுத்தலின் இலக்காக ஆனார். 1547ஆம் ஆண்டு புராட்டஸ்டன்ட் படைகளுக்கும் அவர்களின் கத்தோலிக்க கூட்டாளிகளான பிரான்ஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையிலான மோதலின் போது அவர் பிரெஞ்சுகாரர்களால் பிடிக்கப்பட்டார். நாக்ஸ் கைதியாக அழைத்து செல்லப்பட்டார். சுமார் 19 மாதங்கள் கேலி அடிமையாக இருந்தார். அதாவது சிறை கப்பலில் சங்கிலியிட்டு மனிதாபிமானமற்ற சூழலில் துடுப்படிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். போதிய உணவு இன்றி இயற்கை சூழலின் தாக்கங்களுக்கு வெளிப்படையாக இருந்தார். இது உடல் மற்றும் மன ரீதியாக மிகவும் கடினமான அனுபவமாக இருந்தது. ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில்தான் நாக்ஸின் விசுவாசம் ஆழமாக வடிவமைக்கப்பட்டது. பிரசங்க மேடைகளும் தெய்வவியல் விவாதங்களும் அப்பாலாக அவர் உடைந்த மனுஷனாக தேவனை நோக்கி அழைக்க கற்றுக்கொண்டார். கலக்கம் நிறைந்த நீர்முகத்திலும் சங்கிலிகளின் பாரத்திலும் நாக்ஸ் நெருக்கமான, நிலையான, தீவிரமான ஜெப வாழ்க்கையை வளர்த்தார். இந்த சிறைபிடித்த காலத்தில்தான் தேவனுடைய சந்நிதி முன்னெப்போதையும் விட அதிகமாக உண்மையாக இருந்தது என்று அவர் பின்னர் சாட்சி சொன்னார்.
1549ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் தலையீட்டின் மூலம் விடுவிக்கப்பட்ட நாக்ஸ் மறுசீரமைப்பு கருத்துகளுக்கு ஏற்ற சூழல் இருந்த இங்கிலாந்தில் தஞ்சம் அடைந்தார். அங்கு அவர் ஒரு ஊழியராக ஒப்புவிக்கப்பட்டு புராட்டஸ்டன்ட் ராஜாவான எட்வர்ட் VI ஆட்சி காலத்தில் அதிகாரப்பூர்வ பிரசங்கியாக சேவை செய்தார். வேதவசனத்தை மையமாக கொண்ட அவரது பிரசங்கத்திற்காகவும் பரிசுத்தத்திற்கும் மனந்திரும்புதலுக்கும் அவர் விடாமல் அழைத்ததற்காகவும் நாக்ஸ் பிரபலமானார். உண்மையான மறுசீரமைப்பு என்பது வெறும் அமைப்பு சார்ந்ததோ அல்லது கொள்கை சார்ந்ததோ அல்ல என்பதை அவர் உணர ஆரம்பித்தார். அது ஆன்மீகமானது, ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் இருந்து பிறந்தது. எட்வர்ட் VI ஆரம்ப மரணத்தாலும் பிளடி மேரி என்று அறியப்பட்ட கடுமையான கத்தோலிக்கரான ராணி மேரி டியூட்டர் ஆட்சிக்கு வந்ததாலும் கற்றல் ஆண்டுகள் நாக்ஸை தேவனுடைய மனுஷனாக வடிவமைத்தன. அவர் ஸ்காட்லாந்திற்கு திரும்பியபோது வெறும் கொள்கை மறுசீரமைப்பாளராக அல்ல, தீவிரமான ஜெபம் வரலாற்றை மாற்ற முடியும் என்ற உறுதியால் எரியும் மனிதராக திரும்பினார். 1559ஆம் ஆண்டில் பல ஆண்டுகளாக நாடு கடந்த கற்றல் மற்றும் ஜெபத்திற்கு பிறகு ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்திற்கு திரும்பினார். ஆனால் மென்மையான வார்த்தைகளுடன் அவர் திரும்பவில்லை. அவர் எரியும் உறுதியுடன் வந்தார். ஸ்காட்லாந்து தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். அவர் கண்ட சூழல் பதற்றமாய் இருந்தது. இளம் ராணி மேரி ஸ்டுவார்டின் தாயான ரீஜென்ட் மேரி ஆஃப் கீஸ் பிரெஞ்சு ஆதரவுடனும் வலுவான கத்தோலிக்க தாக்கத்துடனும் ஆட்சி செய்தார். மறுசீரமைப்பு துவக்க நிலையில் இருந்தாலும் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. அப்போது சுமார் 45 வயதான நாக்ஸ் மறைவாக இருக்கவில்லை. பதிலாக பெர்க் மற்றும் செயின்ட் ஆண்ட்ரூஸ் போன்ற முக்கிய நகரங்களில் அவர் பிரசங்கிக்கத் தொடங்கினார். விக்கிரக ஆராதனையையும் ரோமன் சபையின் துஷ்பிரயோகங்களையும் துணிவாக கண்டித்து மக்களை மனந்திரும்புதலுக்கும் வேதாகமத்திற்கு கீழ்ப்படிதலுக்கும் அழைத்தார். அவரது பிரசங்கங்கள் இதயங்களை அசைத்து பல நகரங்களில் கூட்டங்களை ஊக்குவித்தன. நாக்ஸின் பிரசங்கம் கத்தோலிக்க சபைகளிலிருந்து சிலைகள் மற்றும் புனித பொருட்களை அகற்றுவதற்கும் தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்ட ஆராதனையை மறுசீரமைப்பதற்கும் வழிவகுத்தது. அவரது இருப்பும் தாக்கமும் விரைவில் நிலையான அரசியல் மற்றும் மத அதிகாரங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறின. மேரி ஆஃப் கீஸ் அவரை ஆபத்தான கலகக்காரராக கண்டார். கத்தோலிக்க தலைவர்கள் அவரை கைது செய்யவோ அல்லது நாடு கடத்தவோ முயன்றனர். ஆனால் நாக்ஸ் தளரவில்லை. தனது அழைப்பு ஆண்டவரிடமிருந்து வந்தது என்றும் ஜெபத்தாலும் தேவனுடைய சத்தியத்தாலும் நிலைநிறுத்தப்பட்ட குரலை யாரும் மௌனமாக்க முடியாது என்றும் அவர் நம்பினார். அவரது வார்த்தைகள் கலக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சிய சாமந்தர்களின் அழுத்தத்திற்கு ஒருமுறை அவர் உறுதியாக பதிலளித்தார். நான் அவர்களை எச்சரிக்கவில்லை என்றால் மக்களின் இரத்தம் என் மேல் இருக்கும். தேவனுக்கு முன் தனது பங்கு ஒரு கடமையாக அவர் கண்டார். அது அவரை ராஜாக்களும் ராணிகளும் எதிராக நிறுத்தினாலும் கூட. அவரது துணிச்சலின் வலிமை மீண்டும் ஜெபத்திலிருந்தே வந்தது. சாட்சிகள் அவர் தனது தேசத்திற்காக மணிநேரங்கள் அழுது ஜெபித்தார் என்றும் ஆட்சியாளர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று வேண்டினார் என்றும் மக்களுக்காக இடையராது பரிந்துரைத்தார் என்றும் தேவன் தனது ஆவியை ஸ்காட்லாந்தின் மேல் ஊற்ற வேண்டும் என்று கேட்டார் என்றும் கூறினர். விண்ணுக்கும் பூமிக்கும் இடையிலான இந்த மோதல் அடுத்த ஆண்டுகளை குறிக்க மறுசீரமைப்பு ஆச்சரியமான முறையில் வெற்றி பெறும் பாதையை அமைத்தது. ஜான் நாக்ஸின் துணிச்சலை சிறப்பாக பிரதிபலிக்கும் தருணம் ஸ்காட்லாந்தின் ராணியான மேரி ஸ்டுவார்டுடன் அவர் சந்தித்த நேரங்களாக இருக்கலாம். இளம், கவர்ச்சியான, ஆழமான கத்தோலிக்க விசுவாசமுடைய மேரி நாக்ஸ் மறுசீரமைக்க விரும்பிய பழைய அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஆனால் இந்த சந்திப்புகளில் மிக தெளிவாக தெரியும் விஷயம் வெறும் தெய்வவியல் மோதல் அல்ல. ஜெபத்தால் தாங்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் தேவனுடைய வார்த்தையிலேயே நிலைத்த வார்த்தைகளுடன் ஒரு அரசரை எதிர்கொள்ளும் துணிச்சலாகும். நாக்ஸ் குறைந்தது 5 முறை ராணியின் முன்னிலையில் ஆஜராக அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு முறையும் அவள் அவரை வளைத்திட முயன்றாள். சில சமயம் கவர்ச்சியாலும் உணர்ச்சி வசப்படுத்தும் வார்த்தைகளாலும், மற்ற சமயம் குற்றச்சாட்டுகளாலும் கோபத்தாலும். அவர் முன் அழுதும் கூட பிரசங்கியை மாற்ற முயன்றாள். ஆனால் உறுதியுடனும் மரியாதையுடனும் அவர் பதிலளித்தார். அம்மையீர், யாருடைய கண்ணீரிலும் நான் மகிழ்ந்ததில்லை. ஆனால் நான் ராஜாக்களும் ராணிகளும் அளிக்கும் அங்கீகாரத்தை விட தேவனுடைய அங்கீகாரத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த சந்திப்புகள் அதன் பதற்றத்திற்காக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள் கட்டுப்பட்ட மனச்சாட்சியிலிருந்து வரும் வலிமையை வெளிப்படுத்தியதற்காகவும் பிரபலமானன. நாக்ஸ் மனித சக்தியை சார்ந்தவரல்ல, பூமியின் சிங்காசனங்களுக்கும் மேலாக தேவன் அதிகாரத்துடன் ஆட்சி செய்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார். இதற்கிடையில் மறுசீரமைப்பு இயக்கம் வேகமடைந்தது. 1560ஆம் ஆண்டில் மேரி ஆஃப் கீஸ் மரணமும் பிரெஞ்சு தாக்கத்தின் பலவீனமுமான பின்னணியில் ஸ்காட்லாந்து பாராளுமன்றம் நாக்ஸ் மற்றும் அவரது சகோதரர்களால் பெரும்பாலும் எழுதப்பட்ட ஸ்காட்ஸ் ஒப்புதலை அங்கீகரித்தது. இந்த வரலாற்று தீர்மானம் ஸ்காட்லாந்தின் ரோமாவிலிருந்து அதிகாரப்பூர்வ பிரிவை குறித்தது. சபைகள் மறுசீரமைக்கப்பட்டன. மாஸ் ரத்து செய்யப்பட்டது. பிரசங்கம் ஆராதனையின் மையமாக மாறியது.
ஆனால் இந்த வெற்றிகளுடன் கூட நாக்ஸ் தன்னை தளர்த்திக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு சாதனையும் தேவனுடைய கிருபையின் பலன் என்றும் கண்ணீருடன் செலுத்தப்பட்ட ஜெபங்களால் நீரூட்டப்பட்டது என்றும் அவர் அறிந்தார். அவரது தீவிரம் அரசியல் சார்ந்தது அல்ல, அது ஆன்மீகமானது. தேவனுக்கு முன் வணங்கும் ஒரு தேசத்தை அவர் விரும்பினார். ரோமாவிலிருந்து விடுதலையானதோடு மட்டுமல்ல, சுவிசேஷத்தால் உண்மையாக மாற்றப்பட்ட தேசம். ஜான் நாக்ஸின் வலிமை அரசியல் தாக்கத்திலிருந்தோ தனிப்பட்ட கவர்ச்சியிலிருந்தோ மக்களின் ஆதரவிலிருந்தோ வரவில்லை. அது இரகசிய ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையில் அசைக்க முடியாத உறுதியிலும் இருந்தது. அவரது சமகாலத்தவர்கள் இதை அறிந்திருந்தனர். ராணி மேரி ஸ்டுவார்ட் புகழ்பெற்றதாக கூறியிருக்கிறார், இங்கிலாந்தின் அனைத்து படைகளையும் விட ஜான் நாக்ஸின் ஜெபங்களை நான் அதிகம் பயப்படுகிறேன். அந்த கூற்று ஒரு உவமை அல்ல, அது ஒரு அங்கீகாரம். நாக்ஸ் சகல வல்லமையுள்ள தேவனுக்கு முன் தலைவணங்கிய மனிதன். வானம் நகர்ந்தது. அவரது தனிப்பட்ட தருணங்கள் அவரது பொது பிரசங்கங்களைப் போலவே தீவிரமானவை. வரலாற்று சான்றுகள் அவர் கண்ணீருடன் வியர்வையுடன் தன் தேசத்திற்காக ஆவலுடன் இடையராது ஜெபித்தார் என்பதை காட்டுகின்றன. அவரது நண்பர்கள் அவரை அடிக்கடி மண்ணில் விழுந்து ஜெபிக்க கண்டனர். கர்த்தாவே, எங்களுக்கு மறுசீரமைக்கப்பட்ட ஸ்காட்லாந்தை அருளும் என்று அழுதார். ஆனால் நாக்ஸ் தனிமையான மெய்ஞானி அல்ல. அவரது ஜெபம் எப்போதும் செயலுக்கு வழிவகுத்தது. தேவனுடைய வார்த்தை இறுதியான அதிகாரம் என்றும் அது வெறும் தெய்வவியலாளர்களுக்கே அல்ல, மக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நம்பினார். அவரது பிரசங்கம் எளிமையானது, வேதாகம அடிப்படையுடையது, தீவிரமானது, நடைமுறைக்கேற்றது. அவர் சமுதாயத்தின் பாவங்களை சவால் செய்தார், மத கபடத்தை கண்டித்தார், மக்களை பரிசுத்தத்திற்கு அழைத்தார். தேவாலய மறுசீரமைப்பை தாண்டியும் நாக்ஸின் தாக்கம் கல்வியிலும் காணப்பட்டது. முதல் புக் ஆஃப் டிசிப்ளின் என்பது பிரெஸ்பிடீரியன் தேவாலயத்தின் அமைப்பை மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் அணுகக்கூடிய, ஏனெனில் வேதாகமத்தை அறிந்த மக்கள் அதை தாங்களே வாசித்து புரிந்து கொள்ள தேவையான திறன் பெற வேண்டும் என்று நாக்ஸ் நம்பினார். நாக்ஸ் 1572ஆம் ஆண்டு இறந்தார், ஆனால் அவரது தாக்கம் நூற்றாண்டுகளாக நீடித்து வருகிறது. அவர் நிறுவ உதவிய மறுசீரமைக்கப்பட்ட தேவாலயத்தின் மாதிரி ஸ்காட்லாந்து பிரெஸ்பிடீரியனிசத்தின் அடித்தளமாக மாறியது. அது பின்னர் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கும் பரவியது. வரலாற்றில் ஒரு பெயராக மட்டுமல்லாமல் ஜான் நாக்ஸ் நமக்கு ஒரு உயிருள்ள செய்தியை விட்டு சென்றார். ஒரு நாடு வாள்களாலும் அரசியலாலும் மாற்றப்படுவதில்லை, பிரார்த்தனையின் சக்தியை அறிந்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஆண்களாலும் பெண்களாலும் அது மாற்றப்படுகிறது. ஜான் நாக்ஸின் கதை ஒரு ஸ்காட்லாந்து மறுசீரமைப்பாளரின் சிறப்பான வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது தீவிரமாக பிரார்த்தித்து நேர்மையுடன் வாழும் ஒரு சாதாரண மனிதன் மூலம் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதற்கான சாட்சியாகும். மனித பார்வையில் நாக்ஸ் ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு மேதையான தந்திர நிபுணரும் அல்ல. அவர் பூமியின் அரசர்களை விட கர்த்தரை அதிகமாக பயந்த ஒரு பிரசங்கியார். அதுவே அவரை உலகளாவிய மறுசீரமைப்பின் முக்கியமான குரல்களில் ஒருவராக ஆக்கியது. ஒரு காலத்தில் மத மூடநம்பிக்கைகளாலும் ஆசாரிய அதிகாரத்தாலும் சுமத்தப்பட்டிருந்த ஸ்காட்லாந்து தேவனை முதன்மைப்படுத்திய இந்த மனிதனின் பிரார்த்தனைகளாலும் பிரசங்கங்களாலும் அதிர்ந்தது. நாக்ஸ் புரிந்து கொண்டது என்னவென்றால், பிரார்த்தனை என்பது ஒரு மத சடங்கு அல்ல, அது ஒரு உயிர்ப்பான கூக்குரல், வரலாற்றின் மறைந்த மேடையில் நடைபெறும் ஆன்மீக போராட்டம். இன்று பல நாடுகள் ஒழுக்க குழப்பம், ஆன்மீக குளிர்ச்சி மற்றும் கலாச்சார சரிவு ஆகியவற்றை எதிர்கொள்கின்ற காலத்தில் ஜான் நாக்ஸின் கதை நமக்கு சவாலாகிறது. நாம் அதே தீவிரத்துடன் தேவனை தேட தயாரா? வானங்கள் திறக்கப்படும் வரை, பரிசுத்த ஆவியானவர் இருதயங்கள், குடும்பங்கள், நகரங்களை மாற்றும் வரை நாம் பிரார்த்திக்க தயாரா? நாக்ஸ் நமக்கு நினைவூட்டுகிறார், உண்மையான மறுசீரமைப்பு இதயத்தில் தொடங்குகிறது, மேலும் ஒவ்வொரு உயிர்ப்புக்கும் விதை பிரார்த்தனையே. உலகின் நிலையை பற்றி குறை கூறுவதற்கு பதிலாக அவர் முழங்காலில் விழுந்தார். அமைப்புக்கு ஒத்துப்போகுவதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையுடன் தனது குரலை உயர்த்தினார். மரணத்தை எதிர்கொண்ட போதும் கூட அவரது கூக்குரல் நிற்கவில்லை. இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கருத்துகளில், கர்த்தாவே, நாக்ஸ் போல பிரார்த்திக்க என் இருதயத்தை எழுப்பும் என்று எழுதுங்கள். மேலும் தேவன் இன்னும் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை நினைவூட்ட வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.